பண்ண போறோம் பார்வதி? ஆ? நம்ம என்ன ஆட்டம் ஆடுனாலும் தோத்துருவோன்னு தெரிஞ்ச பிறகு என்னதான் செய்ய முடியும்? அதுக்குதான் நான் பூனா கிட்ட பேசினேன். பூனா என்ன சொல்றாங்கன்னா, இப்போதைக்கு எதுவுமே அவசரப்பட வேண்டாம், என்ன செய்யலாம்னு சொல்றேன்னு சொல்லிருக்காங்க. அவ சொல்லுவா, அவளுக்கு என்ன? இவ்ளோ விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம 2 பேரும் அமைதியா இருந்தோம்னு வச்சுக்கோயேன், நம்ம பொழப்பு நாரி போயிடும். நம்ம தாமதிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு ஆபத்து தான் பார்வதி. நம்ம ஏதாவது பண்ணியே ஆகணும். நீங்க சொல்றதும் சரிதான் அண்ணி. அந்த புவனா அமைதியா இருங்கன்னு சொன்னாங்களே தவிர நீங்க எதுவும் பண்ணாதீங்கன்னு அவங்க சொல்லவே இல்ல. ஜீவா யாருன்னு நமக்கும் புவனாக்கும் மட்டும்தான் தெரியும். மாயாவுக்கும் சீனுவுக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குன்னு புவனாக்கு ஒரு சந்தேகம் தான் இருக்கு. கதிருக்கே அவன் ஜீவாங்கிறது தெரியுமா தெரியாதாங்கிறது தெரியல. ஜீவா வீட்டுக்கு வருவாங்கிற இந்த குடும்பத்தோட நம்பிக்கைய நம்ம அடிச்சு உடைக்கிறதுக்கான ஏதாவது ஒரே விஷயத்த பண்ண முடியுமான்னு பூனா யோசிக்க சொன்னாங்க. என்ன விஷயம்னு சொல்லு பார்வதி. என்ன விஷயமா இருந்தாலும் செய்வோம். செஞ்சே ஆக வேண்டிய கட்டாயத்துல நம்ம இருக்கோம். ஜானகி அக்கா தான் ஜீவா வீட்டுக்கு வருவான்னு ரொம்ப நம்பிக்கையோட இருக்காங்க. அந்த நம்பிக்கையை நாம உடைக்கணும்னா அவங்க கும்பிடுற அந்த தாய் மகன் சிலைய தூக்கிட்டு போய் கண்காணாத இடத்துல நம்ம தூக்கி போடணும். சரி, அந்த சிலைய தூக்கி நம்ம தூர போட்டுட்டா அந்த ஜீவா கிடைக்காம இருப்பானா என்ன? முதல்ல ஜீவா வருவாங்கிற இவங்களோட நம்பிக்கையை உடைச்சாகணும். நம்பிக்கை உடைஞ்சிருச்சுன்னா மனசு உடைஞ்சிடும். மனசு உடைஞ்சிருச்சுன்னா உடம்பு தளரும். உடம்பு தளர்ந்தா நடமாடவே முடியாம ஆயிடுவாங்க. அவங்க நம்பிக்கையோட வேண்டிட்டு இருக்கிற சிலைய கண்காணாத இடத்துல நம்ம போட்டுட்டோம்னா கண்டிப்பா இவங்க எல்லாருடைய மனசும் பதறும். அத பயன்படுத்தி ஜீவா இந்த வீட்டுக்குள்ள வரதே நல்லதில்ல அப்படிங்கிற பிம்பத்தை உருவாக்கிட்டே வந்தா மட்டும் போதும். அதுக்கப்புறம் இந்த ஜீவாவும் வரமாட்டான். ஜீவா யாருங்கறத யாரும் சொல்லவும் மாட்டாங்க. பார்வதி, இது எல்லாத்தையும் நம்ம கரெக்டா பண்ணிட முடியுமா? பண்ணலாம் அண்ணி. ஏன் பார்வதி, இதெல்லாம் பண்ணா நமக்கு நல்லது நடக்கும்ல? கண்டிப்பா நடக்கும். சரி, இத நம்ம எப்படி பண்றது? சூப்பர் பார்வதி. இத நம்ம கரெக்டா பண்ணிட்டா நமக்கு எந்த பிரச்சனையும் வராதுல்ல? கண்டிப்பா வராது அண்ணி. கரெக்டா பண்ணா நம்ம கண்டிப்பா ஜெயிப்போம். சரி, அப்ப சரியான நேரமா பார்த்து இத பண்ணிரலாம். கண்டிப்பா பண்ணிடலாம் அண்ணி. இந்த சிலை இருக்கிறதுனால தானே தினம் தினம் பூஜை பண்ணிட்டு இருக்கீங்க. தினம் பூஜை பண்றதுனால ஜீவா வேற வருவான்னு சொல்றீங்கல்ல? இந்த சிலை இல்லாட்டி நீங்க எப்படி பூஜை பண்ணுவீங்க? எப்படி ஜீவா வருவான்? இந்த சிலை கரைஞ்சு அப்படியே மண்ணோட மண்ணாவே போகட்டும். அந்த ஜீவா வராமலே இருக்கட்டும். சீனு, எனக்கு என்னமோ பார்வதி சித்தி தான் இந்த திருட்டு வேலையை பண்ணிருப்பாங்களோன்னு தோணுது. ஆமா மாயா, இவங்க பேசுறதெல்லாம் பார்த்தா ராத்திரி யாருக்குமே தெரியாம சிலை எடுத்துட்டு போயிட்டு எங்கேயோ வச்சுட்டு காலையில ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிச்சு நக்கல் பண்ணிட்டு இருக்காங்க. இதை விடக்கூடாது மாயா, கண்டுபிடிக்கணும். ஜீவா பேசிட்டா நீ எவ்வளவு சந்தோஷமா இருந்த. அடுத்த நாளே இப்படி ஒரு பிரச்சனை வந்துருச்சு. ஐயோ, இந்த வீட்டுல நம்ம சந்தோஷமாவே இருக்க முடியாதா? எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்குமா? இந்த பிரச்சனையை எப்படி நான் சமாளிக்க போறேன்? ஜீவாவை எப்படி நான் இந்த வீட்டுக்கு வர வைக்க போறேன்? கடவுளே, நீ கண் திறந்துட்டேன்னு நான் நிம்மதியா தூங்குனேன். காலையிலேயே மொத்த சந்தோஷத்தையே இப்படி புடுங்கிட்டியே. அண்ணி, நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. நீ சிலை எங்க போயிருப்போது? நீ நாம இதை எப்படியாவது கண்டுபிடிச்சலாம். அக்கா, நீங்க ரொம்ப அதிகாலையிலே எந்திரிச்சிட்டீங்க.
நீங்க போட்ட சத்தத்தை கேட்டு நானும் எந்திரிச்சு வந்துட்டேன். எனக்கு தூக்கம் வருது, நான் போய் படுக்கிறேன். எந்த சிலை? சும்மா நடிக்காதீங்க சித்தி. பெரியம்மா அந்த சிலையால தான் ஜீவா வீட்டுக்கு திரும்பி வருவாங்கிற நம்பிக்கையோட பூஜை பண்ணி கும்பிட்டுக்கிட்டு இருந்த தாய் மகன் சிலை. ஏய், அது எதுக்கு என்கிட்ட வந்து கேக்குற? எடுத்தவங்க கிட்ட தானே கேட்க முடியும். இது பாரு, என் புருஷன் எல்லாரும் முன்னாடி அவமானப்படுத்திட்டு இருக்காரு. இதுல நீ வேற தனியா வந்து அவமானப்படுத்துறியா? இத பாரு, எனக்கு அந்த சிலையை பத்தி எதுவுமே தெரியாது. சித்தி பொய் சொல்லாதீங்க. உண்மை என்னங்கிறது எனக்கு தெரியும். கண்டிப்பா நீங்க தான் ஏதோ தப்பு பண்ணிருக்கீங்க. அது சாதாரண சிலை கிடையாது, பெரியம்மாவோட நம்பிக்கை. அந்த நம்பிக்கையில தயவு செஞ்சு விளையாடாதீங்க. எங்க இருக்குன்னு மட்டும் சொல்லுங்க. நான் யார்கிட்டயும் சொல்லாம நான் போய் எடுத்துக்கிறேன். எனக்கு தான் தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன்ல. எவ எடுத்தானு போய் நீயே தேடு. நீதான் பெரிய புலனாய்வு புலியாச்சே. போய் கண்டுபிடிப்போ. கண்டிப்பா சிலைய கண்டுபிடிப்பேன். யார் எடுத்தானும் கண்டுபிடிப்பேன். பெரியம்மாவோட நம்பிக்கை சிதையறதுக்கு நான் எப்படி விடுவேன்? அப்படி செய்யலனா என் பேர் மாயா இல்ல. ஓகேமா, போங்க, போய் செய்யுங்க, தாராளமா செய்யுங்க. யார்கிட்ட வந்து என்ன பேசிட்டு போறா? போய் கண்டுபிடிக்கிட்டோம் நல்லா. ஏய் பார்வதி, அமைதியா இரு. விட்டா நீ அவனை தூண்டி விட்டுருவ போல இருக்கு. யோ அண்ணி, இவ பேசும்போதுதான் எனக்கே ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வந்தது. அது வெறும் களிமண் சிலை தான். இந்நேரத்துக்கு அது தண்ணியில கரைஞ்சே போயிருக்கும். உங்களுக்கு மூளையே இல்ல அண்ணி. ஏய் என்ன பார்வதி, இத சக்க வச்சு எனக்கு மூளை